மருதமலை மாமணியே முருகையா தேவன் குலம் கா. ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் சம்பி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க, த லாஸ்ட் டே ஆஃப் மை ஹோம். எஸ், கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து நான் 661 நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, சேவ் பண்ணிச்சுருங்க. எப்போ தெரியுமா வந்து நாங்கள் கரெக்டாக வந்து 29th ஜனவரி அப்போ வந்தோம். ஸோ இன்னைக்கு 19th நவம்பர் 2024. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 661 நாள் இந்த வீட்டில் நாங்கள் இருந்திருக்கோம். எஸ், 1 year 9 months 22 days அண்ட் 21 months 22 days. அண்டு பாருங்கள், யூனிட்லாம் வருது. ஒரு வெப்சைட்டில் போய் போட்டேன். ஸோ அதில் இதில் டீட்டெயில்டாக வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ நாளில் நிறைய ஹாப்பினஸ் அண்ட் நிறைய கஷ்டங்கள் அண்ட் அதே டைமில் நிறைய மூமெண்ட்ஸ், நல்ல மூமெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து தான் வந்து லேப்டாப் வாங்கினது அண்ட் யூடியூப் விட்டு போகவே கூடாதுன்னு முடிவு எடுத்ததும் இந்த வீட்டில் தான். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீட்டில் நான் நிறைய முடிவு பண்ணியிருக்கேன். அண்டு 661 பகல் நைட் நான் வந்து இங்கே இருந்திருக்கேன். அதில் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 60 நாள் வீட்டில் இருந்திருக்க மாட்டேன். மற்ற எல்லா நாளுமே இங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ லாட் ஆஃப் மெமரிஸ். ஸோ அதோடு சேர்த்து அப்படியே இந்த வீடியோ ஒரு லாஸ்ட் டே ஆஃப் ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. சரி வாங்க, என் வீடு அப்படியே சுற்றி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வர்றப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து நிறைய செட்டப்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு அமையவே இல்லை, டைமும் அமையலை, என்னாலையும் எதுவும் மாற்றவும் முடியல. பட் ஸோ இதுக்கப்புறம் போகிற வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் காட்டுறேன், இன் பிட்வீனில் நான் காட்டுறேன். ஸோ அந்த வீட்டில் போய் நிறைய விஷயங்கள் மாறணும், அதெல்லாம் பார்ப்போம். தலை வேறு கலைஞ்சிருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ரூம்லேருந்து ஆரம்பிப்போம், அதுவும் இந்த இடத்துல இருந்து. ஸோ என்னோடய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா என் வீட்டில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கும். அது தம்பி ஃபோட்டோ, அது அவனே தனியாக போட்டுக்கிட்டான். அண்ட் இது கிஃப்டாக வந்தது, அதுவும் கிஃப்ட்டு. இது நான் போட்டேன், இது கிஃப்ட்டு, அது நான் போட்டேன். அண்ட் இது வந்து நாங்கள் திருப்பதி போயிருந்தப்ப எடுத்தோம். அண்ட் இதுலேயே வந்து இன்னும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இன்னும் நான் அந்த வீட்டில் இருக்கிறத காட்டுறேன். அண்ட் இதுவும் நான் தான் போட்டிருந்தேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா சுற்றி வீட்டில் வந்து இன்னும் வந்தால் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், அதான் சர்வீஸ் ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இது தம்பி ஃபோட்டோ. அண்டு அங்கேயும் கிஃப்டில் இருக்க ஒரு ஃபோட்டோஸ், அண்ட் இங்கே ஒரு ஃபோட்டோஸ். ஸோ இது மாதிரி சுற்றி ஃபோட்டோவாக இருக்கும். அண்டு இதுதான் எங்கள் மாமா சித்தி. ஸோ இப்போ எங்களோட இல்லை. ஸோ அவங்களாம் வந்து அவங்க நினப்பா வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ போடணுன்னு சொல்லி இமேஜினரி ஒர்க் பண்ணி அதை வச்சுட்டோம். ஆனால் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சாமி ஃபோட்டோ தான் ஃபுல்லாக. இவ்வளோ சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம் பாருங்கள். 2 4 6 8 10 11 12 13 ஃபோட்டோ, 13 சாமி. நமக்கு தான் நம்பிக்கையே இல்லை. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப பயபக்தியானவங்க எங்கள் வீட்டில் வந்து. ஆமாம், அது சாமி கும்பிடணும்னா 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் சுத்தம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். ஆமாம். அண்ட் அடுத்ததாக எங்கள் ரூம் பற்றி காட்டணும்னா வீட் இந்த ரேக்கு தான். ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் போட்டு பாதி வந்து அழுக்கில் இருக்கிறதுனால வந்து அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு கட்டில் இல்லை, நானே என் தம்பி மாறி ஒவ்வொரு நாள் படுத்துப்போம். அண்டு வேறு என்ன சொல்கிறது, இந்த ரூமில் அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு பெருசு அதுவும் இல்லை. அண்ட் புக் செல்ஃப், இந்த மழை வந்ததுனால எல்லாத்தையுமே வந்து அள்ளி கொசன்னு வச்சுட்டோம். இல்லைன்னு இங்கே தெளிவாக இருக்கும். ஆமாம், ஏன்னா ரொம்ப ஆர்டராக தான் அடிக்க வச்சுருப்போம். ஆமாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரூம் தான் நம்மளோட ஸ்டூடியோ. எஸ், இங்கே பாருங்கட்டிங்களா, இந்த லாஸ்ட் வீடியோ போட்டது யார் பார்த்தீங்க, அதான் அங்கே வாங்கினது இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து மேஜராக நான் உட்காந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் இங்கே எடுப்பேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பிளாக் ஸ்க்ரீன் போட்டுருவேன். இந்த இடத்துல வந்து பெரிய பிளாக் ஸ்க்ரீன், இந்த ஃபுல்லாக மேலே இருக்குல்ல, மேலே வந்து கயிறு கட்டி அங்கே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு அங்கே தான் வீடியோ எடுப்பேன். ஆமாம். ஸோ இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம பெரிய ஸ்டூடியோ செட்டப்லாம் போடுறோம் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தோம். பட் அதுக்கான டைம் கிடைக்கல, நிறைய விஷயங்கள் அமையாததுனால நான் ஒரு டைம்லலாம் யூடியூப்பை விட்டே போயிடலான்ற நிலமையில இருந்தேன். அந்த டைமில் வந்து அதெல்லாம் செட் பண்ணணும்னு தோணலை. ஸோ அதனால் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம். அண்ட் பக்கத்துலேயே இன்னும் ரூம் இருக்குது, அது வந்து எங்கள் அம்மா அப்பா இருக்கிறது. வாங்க அதை காட்டுறேன். திறந்திரி சீசை. ஸோ இதுதான் எங்கள் அம்மா அப்பா இருக்க ரூம். பார்த்தீங்களா, நம்ம சேனல் ஓடிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்தேன். ஸோ இந்த ரூமில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா அப்பாவோட ட்ரெஸ்ஸு அண்ட் திங்ஸ் ஒரு சில தான். எதாவது சொன்னேன், மலைக்கு எல்லாம் பேக் பண்ணதோட அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இந்த ரூம் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் மாத்திரம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் போயிட்டுருக்கு. நானும் பார்த்துட்டு இருந்தேன். அண்டு பாருங்கள், இந்த வீடியோலாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். அண்ட் மெயினாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3.38K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னாலே ஒரு சில டைமில் நம்ப முடியாது நம்ம சேனலுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு.
அப்புறம் எங்கள் வீடு கிச்சன் காட்டுறேன். கிச்சன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து பலன்னு இருக்கும், ஆனால் சமைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ ஒரு தடவை தான் எங்கள் அம்மா ஒரு சில டைமில் சமைப்பாங்க, சில டைமில் 2 தடவையும் சமைப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து நிறைய எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து வேலை, அதனால் வந்து நைட் டைமில் ஒரு சில டைம் சமைக்க மாட்டாங்க, வெளில நாங்கள் வாங்கி சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். ஆயிரம் இருந்தாலும் கிரேட் செஃப் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா சமைக்கிற சாப்பாட்டில் எனக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சொல்லணும், இல்லைனா வீடியோ பார்க்க போகும்போது எனக்கு கேட்பாங்க. வந்து காட்ட மறந்துட்டேன், வாங்க காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எனக்குன்னு இருக்க ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் பார்த்தீங்களா, இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்க டெடி பியர். எஸ், எனக்கு கிஃப்டாக வந்தது. அண்ட் அதில் வந்து கிஃப்ட்ஸ்லாம் ஒரு சிலலாம் அங்கே தான் பேக் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய. எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்லாம் இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை, பட்டு மற்ற எல்லா வருஷமும் எனக்கு பர்த்டே சிறப்பாக நடக்கும். கேக்ஸ்லாம் ஒரு தடவைலாம் 5 கேக்லாம் எடுத்தேன் காலேஜ் ஃபஸ்ட் இயரில். அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மை லவ்ட் ஒன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ பேர் எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் அது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ நாள் 660 days வந்து இந்த வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கேன். அண்டு இந்த வீட்டிலேருந்து இப்போ வெக்கேட் ஆக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த வீடை வந்து ஃபோட்டோ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீரியஸ்லி ஒரு பயங்கரமான ஒரு வீடு, நல்லாயிருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுவாக தான் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு இன்னொரு விஷயம், இதை பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி நாள் நல்லா இருக்காது, நல்லாவே அமையாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அது மாதிரி ஒரு சில டைமில் அமையாது. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ஒரு நாள் வந்து நம்ம இது மாதிரி நினச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையை வெறுத்துட்டு எதுவுமே வேணாண்டா, நம்ம வந்து எப்படி ஒரு மாதிரி இருந்துட்டு போயிடுவோம், ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். நம்ம இந்த யூடியூப் வேண்டாம், ஆமாம், யார்கிட்டையும் பேச வேணாம், யார்கிட்டையும் எதுவும் வேண்டாம், எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டாம், ஏதோ ஒன்று நம்ம உண்டு ஒரு மாதிரி இருந்துட்டு போயிடுவோம், எதுவுமே மைண்டில் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாங்காக சுற்றிட்டு இருப்பேன். அப்போல்லாம் வந்து நமக்கு தம்பி ஒரு நாள் நான் சொல்லி என் தம்பி எழுதிருந்தேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்கள், இஃப் யூ டோன்ட் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் சம் ஒன் வில் ஹையர் யூ டு பில்ட் தேர்ஸ் அப்படின்றது. ஒரு நாள் அவன்கிட்ட சொல்லப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அவன் விரும்புன்னு போய் எழுதி வச்சுட்டான். ஸோ அதுதான் அது. அண்ட் அதே மாதிரியே இன்னொன்று எழுதி வச்சுருந்தான், எப்பயுமே காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட் அலோன், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, டுடே இஸ் மை டே அண்ட் ஐ எம் த வின்னர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் அவன் எழுதி வச்சுருந்தான். இதுலேயே நான் ஒன்று எழுதி வச்சுருக்கேன், இதுதான், நெவர் ஃபர்கெட் யுவர் ட்ரீம்ஸ் இன் ஸ்லீப். எஸ், நான் ஒரு சில டைமில் வந்து ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்துச்சு, நான் தூங்கிடுவேன். அப்போ வந்து திருப்பியும் தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த மைண்ட் வந்து மாறிடும், மூடு வந்து மாறிடும். என் தம்பி ஹால் டிக்கெட் மறந்துடுன்னு சொல்லி இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதனால் இதை வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ உன்னோட ட்ரீம்ஸை வந்து ஸ்லீப்பில் விட்டுறாத, அதுக்காக ஒர்க் பண்ணு. ஆமாம், தூங்கினா எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்றத சொல்கிறதுக்காக. அண்டு டெய்லி வந்து வேகமாக எழுந்திரிச்சு டைம் வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்ன ஃபெயிலியராக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட ஒரு நாள் அதை முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கங்க. பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்க்கு கொண்டு போங்க. சரியா? எல்லாருக்குமே எல்லா விஷயமே சக்ஸஸாக அமையாது. அண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு போகணுன்னு கிடையாது. சரிங்களா? திருப்பி ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் 100 தடவை தோற்றோம்னா கண்டிப்பாக 101வது தடவை வின் பண்ணுவோன்னு சொல்லி 100 தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயங்கரமான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நானே எனக்கு டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம புது வீட்டில். அண்டு திஸ் இஸ் மை லாஸ்ட் டே இன் திஸ் ஹோம். பாய் பாய் அண்ட் புது வீட்டில் சந்திப்போம். ஓகேவா? இன்னொரு விஷயம், நான் இந்த வீடுக்கு முன்னாடி இருந்தேன்ல, அந்த வீடோட ஹோம் டூர் வீடியோவும் வந்து இப்போ இங்கே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது இங்கே வந்தது அண்ட் இப்போ புதுசாக போகிற வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, செக் இட் அவுட். பாய்.